வந்து நம்ம ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் இஸ் an American writer and greatest poet, and he spent most of his time in New Zealand சொல்கிறாங்க. and he won Pulitzer Prize, and his best known work பார்த்திங்கன்னா The Road Not Taken, Stopping by Woods in Snowy Evening, Mending Walls, Bridges, Fire and Ice. and இவரோட ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். and this particular poem Stopping by Woods on a Snowy Evening, இந்த poem வந்து நேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் ஃப்ராஸ்ட்டுக்குமே இந்த போயம் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம் பார்த்துட்டிங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் நரேட்டர்ஸ் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த போயட் ஆர் த நரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஒரு குதிரையில் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காரு. வர வழியில் ஹீ மெட் அ வுட்ஸ்னால் ஒரு ஃபாரஸ்ட் வழியாக வந்துட்டுருக்காரு. அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ஸ்னோ விழுந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ திடீர்னு அந்த ஹார்ஸ் வந்துட்டுருக்கும்போது நிறுத்தி அந்த அழகை ரசிச்சுட்ருக்கும்போது அந்த குதிரைக்கே வந்து டவுட் ஆயிடுச்சு. அப்போ அது என்ன பண்ணுது, தலையாட்டி கொஸ்டின் பண்ணுது, ஏன் இங்கே நின்ன, இந்த இடத்துல வீடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடமும் கிடையாது, ஏன் நடுவில் நின்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆனால் அந்த குதிரைக்கு தெரியாது இல்லையா, அவர் வந்து அழகை ரசிச்சுட்ருக்காருன்னு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பர்டிகுலர் வுட்ஸ், இந்த ஃபாரஸ்ட் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட தான், எனக்கு அவர் நல்லா தெரியும், அவர் வந்து அந்த ஊரில் இருக்கார், அவருக்குமே இங்கே இருக்க பியூட்டியை பார்த்து ரசிக்கிறதுக்கு டைம் இல்லை, பட் நான் இதை ரசிச்சுட்ருக்கேன். ரெண்டு சைடும் வுட்ஸு, ஒரு சைடு வுட்ஸ் ஒரு சைடு ரிவர். ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ஹார்ஸ் கூட அந்த கன்ஃபியூஷனில் தலையாட்டி பெல் சவுண்ட்லாம் கேட்குது, ஏன் இங்கே நின்று அப்படின்னு சொல்லி என்னை கேட்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இந்த ஃபாரஸ்ட் வந்து இருக்குது, பட் தென் ரியல் வேர்ல்டில் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இங்கே நின்று இந்த ஸ்னோஃபால், இந்த ஃபாரஸ்ட், இந்த ரிவர் இது எல்லாத்தையும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை தான். பட் தென் எனக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ்க்காக நான் என்ன பண்ணணும், நான் வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும், நான் வந்து ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ட்ராவல் எப்படி இருக்கும், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ இந்த பியூட்டிலாம் என்ஜாய் பண்ணக்கும் எனக்கு விருப்பம் தான், ஆனால் அதை தாண்டி ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி பிஃபோர் தட் அப்படின்னு சொல்கிறாரு. that is the gist of the poem. I hope you people understood. Thank you for patience.